ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கோவைக்காயோட பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வேலிகளில் நிறைய கோவைக்காய் காய்ச்சிருந்துச்சுங்க. எனக்கு தேவையானதெல்லாம் நான் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி வாங்க கோவைக்காயில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல கோவைக்காயை பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காய்கள், தண்டு, அதுக்கப்புறம் இதனுடைய இலைகள், கிழங்குகள் எல்லாமே மருத்துவ பயன் கொண்டதுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல மருந்துங்க. இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. இதனுடைய இலை, தண்டுலாம் பார்த்திங்கன்னா கபத்தை வெளியேற்றும். ஆனால் பழம் சாப்பிட்டா கபத்தை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. கோவைக்காயை குழம்பாவோ இல்லை பொரியலாவோ நம்ம வச்சு சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூடு தணியுங்க. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வாய் புண் சரியாகுங்க. கோவைக்காயில் விட்டமின் ஏ, கால்சியம், பாஸ்பரஸ், ஃபோலிக் ஆசிட், அயன் அதிகமாகவே இருக்குங்க. இது பல்வலியை குணமாக்கக்கூடியது. கோவைக்காயை நம்ம வத்தலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரியாமல் இருக்குங்க இல்லையா, அதுக்கப்புறம் பசி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே தேருங்க. கோவைக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்றதுனால நமக்கு இந்த இரும்பு சத்து குறைபாடெல்லாம் இருந்தால் சரியாயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.